வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன். இரண்டாவது வீடியோ எதேச்சியா பார்த்த வீடியோட நான் ஃபேஸ்புக்லேயும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இன்றைக்கு 2025 ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி 21ஆம் தேதி நடந்த சம்பவம் இது. இது என்னென்றால் எங்கண்ட தர்மபுரம் என்னிடம் அது கிளிநொச்சி தர்மபுர பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. தொழிலுக்கு போன மீனவர்கள் 3 பேர், அதில் 2 பேர் பேரல்ல தண்ணி கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கசிப்பு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தண்ணி கொண்டு போனதோ கசிப்பு கொண்டு போனதோ எனக்கு தெரியாது. நான் நிரப்பாக்கிற தானே அது போலீஸாரும் யாரும் செய்ய வேண்டிய வேலை. போலீஸார் நீதிமன்றம் செய்ய வேண்டிய வேலை. அதை கையோட பிடிக்கிறது கொண்டு போடுறது, அது அவையிட வேலை. ஆனா நான் நீங்க பார்த்தா தெரியும், ஒரு வீடியோ ஒன்று போடுறேன்னு இதை பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது நடக்கும். வீடியோ பண்ண வேணும். அடிக்கிறீங்க ஆக்களுக்கு, நீங்க ஏன் அடிக்கிறீங்க? அடிக்க வேணாம். Kopi kari panda. Budi adikala. Kopi mukonda ka. Panda hutya bula. Ha? Hey, kali tu apa? Tahu kau dia? Hey, Nadia, tiba. Hey, Nadia hutya bula. Bawa lagi. Mama kagak. Aduh, mama kagak. Dia. Hey, Nadia hutya. Halo kak. Apa? Enggak ada ya, poten. Oh, dia lu. Mana kes? Hah? Mana kes? Dan on le kes hoti. Har time polithu ko karadunna. Polithu baara deno. இந்த வீடியோவில் உங்களுக்கு வழியா தெரியும். இதுல சிவில்ல தான் நிக்கணும். ஒரு 3-4 நேவிக்காரர். இந்த கசிப்பு கடல்ல கொண்டு காய்ச்சுறாங்களா இல்லாட்டி எனக்கு அது தெரியாது. சரி, கசிப்பு காய்ச்சுறாங்களோ இல்லை எனக்கு தெரியாது. ரைட், அவங்க கசிப்பு காய்ச்சினவங்களாகவே இருக்கட்டும், கசிப்பு கொண்டு போனவங்களாகவே இருக்கட்டும். 2வது விஷயம், எங்கட படியில் எங்கட சனம், எங்கட கிளர்ச்சி சனம் சரியா கஷ்டப்படுது. அந்த கஷ்டத்தை பாவிச்சு ஒரு சில பணக்காரர் அந்த படியில பிடிச்சு அந்த கசிப்பு வியாபாரம் நடக்குது. அண்மையில கூட நீங்க பார்த்துருப்பீங்க, சில இடங்கள்ல போய் பேரல் எல்லாம் அடிச்சு உடைக்கிற வீடியோ இந்த ஊழல் ஒழிப்பு அணியில நான் இந்த வீடியோவும் இந்த ஊழல் ஒழிப்பு அணியில தான் எடுத்து போட்டிருக்கிறேன். அது அப்படியே, அதுவுமே அப்படியே இருக்கட்டும். சரி, அதை பிடிச்சா நீங்க ஆயுத முனையில சரி, அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை தானே கசிப்பு கொண்டு பிடிக்கலாம், ஓகே. ஆனா அந்த கத்தி அந்த தூசணத்தால கத்தி அடிக்கிறது தான் இருக்காது. அதுதான் நீங்கள் தெற்கிலையும் நீங்க பாக்கல. தெற்கில போலீஸ்காரர் கூட கசிப்பு கொண்டு வரவனை பிடிச்சா, கஞ்சா கொண்டு வரவனை பிடிச்சா, அல்லது ஆமிக்காரன் பிடிச்சா, அல்லது நேவிக்காரன் பிடிச்சா, இப்படி ஈனத்தனமா அடிக்க மாட்டாங்க. அடிச்சு பிரச்சனைப்பட்டு ஈனத்தனமான வேலையில் அவங்க செய்ய மாட்டாங்க. அங்கே அவங்க நீ பிடிச்சு போலீஸுக்கு போன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஒரு விஷயத்தை இன்னொன்று எக்ஸ்ட்ராவா சொல்றேன்னால, நான் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருக்கேன். அங்கே ஒரு ஆள் இருந்தவர், அவர்கிட்ட பேர் சொல்லல. அவர் ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் முஸ்லீம் என்று சொல்லி முழு முஸ்லீம்களையும் நான் கவலைப்படுத்த விரும்பல. ஆகவே அவருடைய பேர் நான் சொல்லல. அவர் ஒரு பிரபல்யமான போதவியாவர். 90 கிலோவோட சாவச்சேரில் பிடிபட்டிருந்தவர். வழக்கு நடந்து கொண்டிருந்தது. 90 கிலோ கஞ்சா, கேரளா கஞ்சாவோட. அவர்கிட்ட கேட்டு நான் இந்த படிக்க கொண்டு போன புத்தகத்துல பின்னுக்கு இந்த கஞ்சா குஷ் அது இது என்ன மாதிரி இருக்கு மாட்டேன், ஃபுல் நாலேஜ், விலை என்ன, மார்க்கெட் வேல்யூ எல்லாமே எழுதி வச்சிருந்தேன் அந்த புத்தகத்துல. இப்போ அந்த புத்தகம் எங்கேயோ தெரியாது. ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம். அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட இருந்து படிச்சது. சரி, இப்போ என்னுடைய பிரச்சனை என்னண்டா, இந்த பிடிச்சது ஓகே, நீங்கள் அவங்கள பிடிச்ச நீங்கள் அதெல்லாம் சந்தோஷம். அவங்களுக்கு அடிச்ச நீங்கள் பிடிச்ச நீங்கள் அதெல்லாம் சந்தோஷம். ஆனால் அவங்களுக்கு அடிச்சு படத்தை கேமராவில் நீங்க பிளவடையிலேண்டா வீடியோ எடுக்க விட்டுருக்கோம்.
உடனே நீங்க பிளவிடையிலேண்டா வீடியோ எடுக்க விட்டுருக்கணும். நீங்க தடியல்லாத முறிச்சு தமிழ் படிகளுக்கு அடிச்சு பிரச்சனை படுத்துறன்றது ஒரு கேவலமான வேலை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. பாராளுமன்ற உறுப்பினராக நான் அதில் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். நான் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த சும்மா இருக்கிற வேலையே நடக்காது. அதை பார்க்க ஒரு கோபம் வந்தது. யாருக்கும் அடிக்கிற உரிமை இல்லை. நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் போட்டிங்களா, அங்கே நீதிமன்றத்தில் நீதிவான் உங்களை கொண்டு 14 சிறையில் போட்டாரா, அதுதான் தண்டனை. நீதிவானுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்கறதுக்குரிய உரிமையே இருக்கு. யாரையும் அடிச்சு கையை காலை முறிச்சு செய்யற வேலையில் யாருமே செய்யலாது. எனக்கு அதை பார்த்த உடனே சரியான கவலையா இருந்தது. இந்த இது சம்பந்தமான ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று போட்டேன்னா, யாராவது இது சம்பந்தமான ஆக்கள் தெரிஞ்சா இருந்தா ப்ளீஸ் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, எனக்கு கால் விடுங்க. நான் அது சம்பந்தமா இந்த விஷயத்த பாராளுமன்றத்தில் காய்ச்சி அதை அடிச்சாக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை நான் செய்து காட்டுறேன். எங்களை படியெல்லாம் கை வைக்க இயலாது. கஞ்சாவே கடத்தட்டும், கற்பழிக்க அழிக்கட்டும், அவனை கொண்டே பிடிச்சு கொண்டே நீதிமன்றத்தில் போடும். அவ்வளவுதான் உண்ட வேலை. நீதிமன்றத்திற்கு நீதிபதி பார்த்துக் கொள்வார். அவனுக்கு 5 வருஷம் சிறை போடுறதா, 50 வருஷம் போடுறதா, மரண தண்டனை கொடுக்குறான்றது நீதிபதி மாற்ற வேலை. சட்டத்தை நாங்க கையில் எடுக்கலாது. ஆனா இதுல என்ன கவலை என்றா, இதுல சட்டத்தை கையில் எடுத்தது ராணுவம். என்னடா ராணுவம் தான் இந்த நேவி தான் இந்த அடிக்கிற விளையாட்டுகளை பார்த்து கொண்டிருக்கு. அவ இதை பார்த்து கொண்டு இருக்கலாது. இந்த வீடியோ பார்க்கிறார்கள் 077-556-9924 SMS, திரும்பவும் தெளிவா சொல்றேன், SMS போடுங்க டாக்டர், நாங்கள் இது சம்பந்தமா தான் உங்களோட கதைக்கணும், எங்களுக்கு எடுங்கன்னு சொல்லி SMS போடுங்க. நான் அந்த SMS பார்த்துட்டு உங்களுக்கு நான் எடுக்கிறேன். சரிதானே? நன்றி, வணக்கம். இது சம்பந்தமா ஆறாவரால் அடிச்சிருந்த அந்த ஒரு படியன்ல ஒரு காயம் வந்திருந்தாலும் நான் அந்த போலீஸ்காரரையும் அரெஸ்ட் பண்ணி, அந்த அண்ணல நீங்க பார்த்திருப்பீங்க, கையால கால உதஞ்சபடி ஒரு போலீஸ்காரோட வீடியோ ஒன்று வந்தது, அதையும் நீங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த கடற்படை சிப்பாய்கள் அடிச்சிருந்தால் ஒரு காயமாவது வந்து, ஒரு கீறல் காயமாவது எங்களோட படியில வந்திருந்தா பாராளுமன்றத்தில் நீங்க பார்க்கலாம். அந்தரத்துக்கு விடையில நீங்க வந்து அடிச்சு எங்கட படியில கையால முறிக்கிற அளவுக்கு ஆர்மிக்கும் நேவிக்கும் கடற்படைக்கும் மேலாது. சட்ட ரீதியான இதுவும் ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் விட மாட்டேன். ஆனா நீங்கள் அப்ப ஒன்று விஷயத்தை விளையங்களோட இந்த கஞ்சாக்கள் கடத்துற நீங்களா நிப்பாட்டி போட்டுறப்ப ஒரு நல்ல வேலை ஒன்றுக்கு இறங்கி ஏதாவது உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். எனக்கு எங்கட பெடியில காப்பாற்ற வேணும்ன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கு. குற்றம் செய்தவனே அல்ல, எங்கட சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்துட்டு போகணும்ன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கு. இந்த விடயம் தொடர்பாக நான் பகிரங்கமா Facebookல போட்டோம்னா என்ன கோல் வரையில, அந்த என்ன அவைக்கின நியூஸ் போயில, அந்த அடிவண்ண படியல்ல யாராவது எனக்கு எடுத்து என்னோட கதை போன்ல கதை நான் இப்பதான் ஜாழ்ப்பாணத்தில் நினைக்கிறேன். நான் வாரன் வந்து வீட்டை வந்து பார்த்து கதைக்கிறேன். இந்த விஷயத்துல பாராளுமன்றத்தில் சிறப்பா சம்பவம் செய்வோம். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறாங்க ஷேர் பண்ணுங்க, அவங்க வரைக்கும் போய் சேர்றதுக்காண்டி. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.